இவரது சீடரான தங்கவேலுவுக்கு 7 வயது இருக்கும் போது தங்கவேலை அருகே அழைத்து தன் மடியில் அமர்த்திக் கொண்டார் மானூர் சித்தர். தங்கவேலின் முதுகு தண்டுவடத்துக்கு கீழே மூலாதாரத்துக்கு அருகில் தன் விரலால் சுண்டினார் சுவாமிகள். அவ்வளவுதான். மறுநொடியே சிறுவனின் உடல் மரத்துப் போனது. மயங்கி போனான் தங்கவேல். குழந்தை வேறு பேச்சு மூச்சற்று மயங்கி கிடக்கிறது. இந்த சாமியார் ஏதோ மந்திரம் செய்துவிட்டார் போலிருக்கிறது என்று பதைபதைத்த தங்கவேலின் தாயார் கருப்பம்மை மானூர் சுவாமிகளை பார்த்து ஸ்டம் போடவும் உடனே கல்லை எடுத்து வீசி அவரை அங்கிருந்து விரட்டினார் மானூர் சுவாமிகள். அரை மணி கழித்து தங்கவேல் கண் விழித்த பிறகுதான் அங்கிருந்தவர்கள் நிம்மதி அடைந்தனர். மானூர் சுவாமிகள் மெதுவாகச் சிரித்தார். இன்பத்தை அனுபவித்தாயா என்று கேட்டார். அதற்கு மயக்க நிலையில் ஏதோ ஓர் இனம் புரியாத இன்பத்தை அடைந்தேன் சாமி என்றான் தங்கவேல். அதுதான்டா அமிர்தம் உள்ளே போய் செய்யும் வேலை. அதை உண்ணும் வாய்ப்பு கிடைத்தவன் மட்டும்தான் ஒரு ஞானியாக இருக்க முடியும். உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நான் சொல்ல போகும் இந்த கலையை பின்பற்றி நட. நரை திரை மூப்பு சாக்காடு என்ற நோய்கள் உன்னை நெருங்காது. இன்னும் பல விஷயங்களை அனுபவத்தின் மூலம் நீயே புரிந்து கொள்வாய் என்றார்.